சிந்தனைக்கு எதுவாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய உள்ள வசனங்களை நாம் படித்து நாம் சிந்திக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய உள்ள வசனங்கள். இந்த பகுதியை நாம் கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை வலியுறுத்தி சொல்கிறது. இது மட்டுமல்ல, மார்க்கு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய உள்ள வசனங்கள் இதே சம்பவத்தோடு ஒத்து சொல்லக்கூடிய ஒரு வேத பகுதி. மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய உள்ள வசனங்கள் இதே சம்பவத்தை சொல்லுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. அடுத்து யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது இதே உயிர்த்தெழுதல் சம்பவத்தை சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை 4 ஆசிரியர்களும் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்து வைக்கிறதை நாம் பார்க்க முடியும், படிக்க முடியும். நாம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு மனிதனுக்கு ஒரு வரலாறு மாத்திரமே இருக்கும் என்பது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் இயேசுவுக்கோ 4 வரலாற்று ஆசிரியர்கள் 4 விதமான கண்ணோட்டத்திலே கூட்டாமல் குறைக்காமல் ஒன்றையும் பிசகாமல் உள்ளது உள்ளபடியே எழுதியிருக்கிறார்கள். இப்போ வரலாற்றை யாரும் மாற்ற முடியாது. சரித்திரத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னால், தவறு நடந்துன்னு சொன்னால் மொத்தமே எல்லாம் தவறாயிடும். உதாரணமாக கடந்த ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிமு நீங்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தார் எடப்பாடியார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பதிலாக பொது ஆண்டுக்கு முன்னும் பொது ஆண்டுக்கு பின்னும் அப்படின்னு சொல்லி இந்த காமன் பொது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போது என்ன சொல்ல வராங்க மறைமுகமாக? இப்போ கிறிஸ்துனுடைய பிறப்பை, கிறிஸ்துனுடைய மரணத்தை அவங்க நிராகரிக்கணும் என்பதற்காக பொது ஆண்டுக்கு முன் பின் அப்படின்னு சொல்லி வரலாறையே மாற்ற பார்த்தாங்க. அதுக்கு திராவிட அரசெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து மறுபடியும் அதை நிலுவையில் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போது நாங்கள் கடந்த வாரத்தில் போகும்போது வரலாற்றை மாற்றக்கூடாது. அப்போ கிமு என்ற ஒரு வரலாறு, அது ஒரு அடையாளம். இப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்தார், வாழ்ந்தார், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார் என்பதற்கு ஒரு அடையாளம். அப்போ அதை நீங்கள் வரலாற்றை மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. அப்போது வரக்கூடிய காலங்களில் திராவிட அரசு பொறுப்பு இருக்குமேனால் இந்த சரித்திரத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்து கொண்டு வந்திருக்கிறோம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூடிய இணைய போதகர்கள் அனைவரும் சேர்ந்து. இப்போ ஏன் இங்கே சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ இயேசு இந்த உலகத்திலே 4 ஆசிரியர்கள் வரலாற்று புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவருடைய பிறப்பை எழுதி வைத்திருக்கிறார்கள், அவருடைய வாழ்வை எழுதி வைத்திருக்கிறார்கள், அவருடைய மரணத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள், அவருடைய அடக்கம் பண்ணின முறையை, இடத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள், அவர் உயிர் தேர்ந்ததை எழுதி வைத்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, அவர் பரமேறினதை, பரலோகத்துக்கு மீண்டும் எழுந்து போனதை எழுதி வைத்திருக்கிறார்கள், அவர் வருவேன் என்று சொன்னதையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போது சுவிசேஷத்தினுடைய இருதயம் என்று சொல்லி, அப்போது சுவிசேஷத்தினுடைய உள்ளடக்கம், சுவிசேஷத்தினுடைய பொருள், சுவிசேஷத்தினுடைய இதயம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, வாழ்வு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், மீண்டும் வருவேன் என்று சொன்னது. இதெல்லாம் சுவிசேஷத்தினுடைய உள்ளடக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போது நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒரு கிறிஸ்துவ விசுவாசத்தின் மையம், அடித்தளம் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உயிர்த்தெழுதலில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு கிறிஸ்துவத்தினுடைய அடித்தளம் என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அடித்தளம், மையம், நோக்கம், இதெல்லாம் எதில் இருக்குதுன்னு சொன்னால் உயிர்த்தெழுதலில் இருக்குது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால், அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லும்போது ஒரு கிறிஸ்துவனுக்கு, ஒரு மெய்யான ஒரு விசுவாசிக்கு அது ஆணிவரை போன்று இருக்கிறது.
அப்போ உயிர்த்தெழுதல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், இருதயத்தில் ஒரு ஆணிவர் எப்படி இருக்கிறதோ, நங்கூரம் போன்று காணப்படுவதோ, அதுபோல் ஒவ்வொரு விசுவாசனுடைய இருதயத்தில் அது ஆணிவரை போன்று காணப்பட வேண்டும், காணப்பட வேண்டியது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், ஒரு மெய்யான கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை என்ன வேண்டி சொன்னால், உயிர்த்தெழுதலில் மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போ உலகத்தினுடைய பார்வையில் சிலுவை மரணம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு தோல்வியில் முடிஞ்சது போல தோன்றுது. எல்லா மனிதனுடைய எண்ணங்களும் இப்படி தான் இருந்து கொண்டிருக்கு. இயேசு அவர் என்னங்க பாவம் செஞ்சார்? நன்மை செஞ்சார். நன்மை செஞ்ச ஒரு மனுஷனை அநியாயமாக தூக்கி அவரை சிலுவையில் அரைஞ்சு போட்டாங்க. அதானே சொல்கிறாங்க. உலகம் எல்லாம் அப்படி தானே சொல்கிறாங்க. புத்தனை குறித்து சொல்லும்போது சொல்கிறாங்க, காந்தியை குறித்து சொல்லும்போது வேறு விதமாக சொல்கிறாங்க. அப்போ இயேசு, இப்போ புத்தன், காந்தி, இயேசு, இந்த 3 பேர்களும் ஒரு மனிதர்கள் லிஸ்ட்டில் கொண்டு வராங்க. அன்பானவர்களே, புத்தன் ஒரு வேறு, அவர் பௌத்த மதத்தினுடைய தலைவர். அது அவருடைய நிலைப்பாடு, அவருடைய வழிபாடு, அவருடைய கொள்கை கோட்பாடு, அது வேறு. காந்தி சாதாரண ஒரு மனிதர், அவருடைய நம்பிக்கை, அவருடைய கொள்கை கோட்பாடு வேறு. ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவர் கடவுள். அவர் கடவுள் மனிதனாக வந்தார். ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு சொல்லுது. பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இந்த பூமியில் பிறந்திருக்கிறபடினாலே, அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இந்த பூமியிலே பிறந்திருக்கிறபடினாலே, அவரும் பிள்ளைகளைப் போல, அவர்களைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமியிலே வர வேண்டியது அவசியம். அப்போது மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், மனிதனுடைய பாவம் போக்கப்பட வேண்டுமானால், கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாய் வர வேண்டியது அவசியம். கடவுள் மனிதனாக வந்தால் மட்டும்தான் அவரால் சிலுவையிலே அறையப்பட முடியும், அவரால் மரிக்க முடியும். இப்போ மனிதனாக வரல அப்படின்னு சொன்னால் எப்படி அவரால் சிலுவையில் அறையப்பட முடியும்? அவரால் எப்படி மரிக்கப்பட முடியும்? அவருடைய ரத்தம் எப்படி மனிதனுடைய பாவத்தை அது மன்னிக்கும், ஏற்றுக்கொள்ளும்? ஆகவே அவர் மனிதனாய் வர வேண்டியது ஏன் அப்படின்னு சொன்னால், அவருடைய பிள்ளைகள், அவரால் படைக்கப்பட்டவர்கள் மனிதனாக இருப்பதினாலே அவரும் மனிதனாக வர வேண்டியது அவசியமாக இருந்தது. நீங்கள் இன்னும் கவனிச்சிங்க என்ன செய்ய சொன்னால், உயிர் தேர்தலை குறித்து நாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால், உயிர் தேர்தல் என்பது அது கிறிஸ்துவின் தெய்வீகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. உயிர் தேர்தல் சொல்லும்போது அது தெய்வீகத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்போ உயிர் தேர்தல் என்பது பாவத்தையும் மரணத்தின் மீதான வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. பாவத்தை கொன்றார், மரணத்தை வென்றார். இதனுடைய அடையாளம் தான் உயிர் தேர்தல் நிரூபிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உயிர் தேர்தல் என்பது நம்பிக்கையின் அடிப்படையின் அடையாளமாக இருக்கிறது. இப்போ உயிர் தேர்தல் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்க வேண்டிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். உயிர் தேர்தல் என்பது எல்லா அற்புதங்களின் அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் வேறு யாரையும் நீங்கள் எப்படி வரலாற்றில் பார்த்துருக்க முடியாது. உயிர் தேர்ந்தா என்று சொல்லி வேறு யாராவது கேள்விப்பட்டுக்கிறோமா? வேறு யாராவது நம்ம அப்படி பார்த்துருக்கிறோமா? அப்படி பார்க்க முடியாது. வேதம் சொல்லுது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷர் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே முறை மனிதன் பிறக்க செய்வான், அதே போல் ஒரே முறை மனிதன் இறக்க செய்வான், அதே போல் ஒரே முறை கடவுள் சமூகத்தில் நிற்க செய்வான். இதுதான் நீதி, இதுதான் நியதி, இதுதான் முறைமை மனித வரலாற்றில். இதற்கு மாறி நீங்கள் வேறு எதையும் யோசிக்க முடியாது. எந்த மனிதன் உயிர் தேர்ந்ததாக நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் படிக்கவும் முடியாது. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் இந்த பூமியிலே உயிர் தேர்ந்தது இல்லை என்பதை வேதம் திட்டவட்டமாக சொல்வது என்பார்களே. ஒரு மனிதன் இல்லை, 4 வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய பிறப்பை, அவருடைய வாழ்வை, அவருடைய மரணத்தை, அவருடைய அடக்கத்தை, அவருடைய உயிர் தேர்தலை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போது வரலாறு பொய் சொல்லுமா? பொய் சொல்லாது. வரலாறு, அதுவும் ஒரு வரலாறுனா கூட மாற்றிடலாம். 4 வரலாறு, 4 ஆசிரியர்கள் வார்த்தை மாறாமல் எழுதி வச்சுருக்கிறாங்க, பிசகாமல் எழுதி வச்சுருக்காங்க, ஒன்றத்தையும் கூட்டாமல் குறைக்காமல் எழுதி வச்சுருக்கிறாங்க. முன்ன பின்ன இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முன்ன பின்ன கூட்டு குறைக்கிறது எதுவுமே இல்லை, உள்ளது உள்ளபடி எழுதி வச்சுருக்கிறாங்க.
அவருடைய வாழ்வில் என்ன நடந்தது என்று சொல்லி. உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவமே இல்லைங்க. உயிர்த்தெழுதல் என்ற ஒரு சம்பவம் மட்டும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் நீ கிறிஸ்தவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. கிறிஸ்தவம் தேவையில்லை, கிறிஸ்துவம் தேவையில்லை. உயிர்த்தெழுதல் என்ற ஒரு நிகழ்வு நடக்கலைன்னு சொன்னால் கிறிஸ்துவமும் கிடையாது, கிறிஸ்துவும் கிடையாது, கிறிஸ்துவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய மரணம் அது வீணாக நடந்தது அப்படின்னு சொல்லி பொருள். உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொன்னால் சிலுவை மரணம் வீணாக நடந்து முடிந்தது அப்படின்பதை புரிந்து கொள்கிறோம். அப்போது உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மனிதனுக்கும் ரட்சிப்பு இல்லை. இப்போ உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த மனிதனுக்கும் ரட்சிப்பினுடைய பூரணத்துவம் இல்லை, ரட்சிப்பினுடைய முழுமை இல்லை, ரட்சிப்பினுடைய நிறைவு இல்லை அப்படின்பதை நான் புரிந்து கொள்கிறோம். அப்போ உயிர்த்தெழுதலுடைய அடித்தளம், உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தையும் எவ்வளோ பெரிய மாற்றத்தையும் கொண்டு வருகிறதுன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு ஈஸ்டர் பண்டிகையை உலகம் முழுவதுமாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதுமாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. நான் சிலருடைய ஸ்டேட்டஸ்லாம் காலில் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அவங்க இயேசு அடித்தது போல் அடிக்கிறதும், அவங்க கீழே விழுந்து உருள்றதும் புரள்றதும், ஒரே கத்து கூச்சல் போடுறதுமா பார்த்து ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. யார் நடிக்க சொன்னா இந்த மாதிரிலாம்? இந்த மாதிரி ஒரு காட்சி பொருளாக யார் பண்ண சொன்னா? வேதம் நமக்கு என்ன சொல்லுது? இப்போ அந்த வேதம் கடவுளுடைய வார்த்தை, ஒரு மனிதன் கடவுளை விசுவாசிக்க வேண்டுமானால், கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கடவுள் தரக்கூடிய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் எழுதி கொடுத்துக்கிற அவருடைய வார்த்தையை கருத்தாய் வாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை ரொம்ப உன்னிப்பாய் கவனித்து அதை படிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை படிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நேராக தன்னுடைய செவியை, தன்னுடைய இருதயத்தை அவன் சாய்க்க வேண்டும். அப்படி சாய்க்கும்போது, அப்படி கேட்கும்போது தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரும். என்ன ஆசீர்வாதம்? பாவ மன்னிப்பு என்ற ஆசீர்வாதம் அந்த மனிதனுடைய இருதயத்தில் கிடைக்குதுன்னு சொல்லி அப்படி வார்த்தை சொல்கிறது. அதை விட்டு போட்டு நாம் இது போல் என்று காட்சி பொருளாகவோ, ஒரு நாடகமாகவோ, ஒரு குறும் நாடகமாகவோ நடித்து காண்பிப்பதனாலேயோ எந்த மாற்றமும், எந்த பயனும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படாது, நடைபெறாது என்பதை திட்டவட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு ஒரு ட்ராமா பார்க்குற ஒரு காரியம், ஒரு 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 காட்சி பொருள் காரியம். இந்த காட்சி பொருள் காரியமோ, ட்ராமா காரியமோ, நடிக்கிற காரியமோ மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த தாக்கத்தையும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, கொண்டு வராது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ உயிர்த்தெழுதல் என்று சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உயிர்த்தெழுதல் நடைபெறாவிட்டால் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லைங்க, விசுவாசம் இல்லை, பரலோகம் இல்லை, திருச்சபை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் பொய்யாயிடும். அப்போ உயிர்த்தெழுதல் என்ற ஒரு சம்பவம் நடந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ தாராளமாக உலகம் முழுவதுமாய் நம்ம அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ பெரிய ஆதாரம் அவருடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறது. சொல்லப்போனால் உயிர்த்தெழுதல் என்ற ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவத்தில் இன்றைக்கி சுவிசேஷமும் தேவையில்லைங்க. இன்றைக்கி சுவிசேஷம் தேவையில்லை, இன்றைக்கி ஆராதனை தேவையில்லை, ஆராதனை முறைமை தேவையில்லை. அப்போ சுவிசேஷமும் தப்பாக இருக்கும், ஆராதனை முறையும் தப்பாக இருக்கும், ஏன் பரலோகமே தப்பாக இருக்கும் இல்லைங்களா? உயிர்த்தெழுதல் ஒன்று இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நடந்திருக்குது. இந்த நிச்சயத்தோடு கூட இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடின ஜனங்களாம் கொண்டாடிருக்கிறான்னு சொல்லி யோசித்து பார்ப்போமா? அவங்களாம் யோசிக்கிறாங்களா? இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தையும், இவ்வளோ பெரிய மாற்றத்தையும், இவ்வளோ பெரிய தாக்கத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கு ஈஸ்டர் டே. அதை அவங்களாம் சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, வேதம் சொல்லுது, அதாவது உயிர்த்தெழுதல் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல, ஒரு கற்பனை கதை அல்ல, அது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது, ஒரு சம்பவமாக இருக்கிறது. 4 ஆசிரியர்களும் எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 28ஆம் அதிகாரம் நமக்கு என்ன சொல்லுது? 3 சாட்சிகளை அங்கு முன் வைக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். 3 சாட்சிகள். அது என்ன 3 சாட்சிகள் சொன்னால், 1 வெறுமையாக இருந்த கல்லறையின் சாட்சி இடுகிறது, வெறுமையாக இருந்த கல்லறையின் சாட்சி. 2வது தேவதூதனுடைய சாட்சி. 3வது பெண்களுடைய சாட்சி. 3 விதமான சாட்சிகளை குறித்து நம் மத்திய 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 15ஆம் வசனம் வரைக்குமாக நான் படித்து புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, வெறுமையாக இருந்த கல்லறை என்ன சாட்சி கொடுக்குறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வெறுமையாக இருந்த கல்லறை
வாசலில் இருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்து சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு ஆசிரியர் சொல்லும்போதும், மார்க் ஆசிரியர் சொல்லும்போதும், லூக்கா ஆசிரியர் சொல்லும்போதும் 3 ஆசிரியர்களும் சொல்லுகிறாங்க. நீங்கள் முதல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். இங்கு கல்லறையானது வெறுமையாக இருந்தது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அது அடைக்கப்பட்டிருந்தது. அப்போ இயேசுடைய சரீரத்தை உள்ளுக்குள்ளாய் வைத்து பெரிய பெரிய கல்லை கொண்டு அடைத்து வைத்திருந்தாங்க. இப்போ வாரத்தின் முதலாம் நாள் சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவ்வளோ பெரிய பாறாங்கல் அது தள்ளப்பட்டிருந்தது கீழே கிடக்க சொல்லி. அது மேலே தேவ தூதர்கள் உட்கார்ந்துருந்தாங்க 2 பேர்னு சொல்லி இந்த மத்தேயு ஆசிரியர் சொல்லுகிறார். அப்போ கல்லறை எப்படி இருந்திருக்குன்னு சொன்னால் அங்கே வெறுமையாக இருந்தது. அதுக்கு தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த தேவதூதர்கள் 2 பேருமாய் சேர்ந்து அழுது கொண்டிருக்கிற, குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த ஸ்திரீகளை, இந்த பெண்களை பார்த்து சொன்ன வார்த்தை, முதலாவது வார்த்தை, நீங்கள் பயப்படாதிருங்கள். எந்த ஒரு மனிதன் குழப்பத்தோடு இருக்கிறானோ, எந்த மனிதன் பயத்தோடு ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறானோ அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை பயப்படாதிருங்கள். அப்போ உயிர்த்தெழுதலுடைய செய்தி ஒரு மனிதனுக்கு என்ன கொண்டு வருதுன்னு சொன்னால், நீங்கள் பயத்திலிருந்து தெளிவை கொண்டு வருகிறது, பயத்திலிருந்து விடுதலையை கொண்டு வருகிறது. உயிர்த்தெழுந்த செய்தி கேட்கும்போது ஒரு மனிதனுடைய இருதயம் பூரிப்படைகிறது, மகிழ்ச்சி அடைய செய்கிறது. இந்த தேவதூதர்கள் சொல்லும்போது கிட்டத்தட்ட 9 விதமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்குறோம். தேவதூதர்கள் என்ன சொல்கிறாங்க? 9 விதமான சாட்சிகள். அப்போ இந்த இடத்துல வாசல் முதலாவது நாம் பார்க்கும்போது வாசல் இருந்த கல் தள்ளப்பட்டிருந்தது. அந்த கல்லின் மேல் தேவதூதன் உட்கார்ந்திருந்தான்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இயேசுவின் சரீரம் அந்த குகைக்குள்ளே இல்லை, அந்த கல்லறைக்குள்ளே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். சரீரத்தை சுற்றிலிருந்த சீலைகள் தனியாக கிடந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். தலைகளை சுற்றியிருந்த சீலைகள் தனியாக கிடந்ததாகவும், அப்படி சரீரத்தை சுற்றியிருந்த சீலை தனியாக கிடந்ததாகவும் சொல்லி நாம் பார்க்குறோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை வேதம் பதிவிட செய்து பாருங்கள். இப்போ சீலையை தலையில் கட்டி வச்சுருந்துருக்குறாங்க. அந்த தலையில் கட்டப்பட்ட சீலை துணி தனியாக கட்டி வச்சுருக்கு. அப்படி உடம்புல கட்டி வச்சிருக்கிற துணி சீலை அது தனியாக கட்டி வச்சுருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு இது யார்? ஒருவேளை திருடர்கள் அப்படி, அதாவது ஏற்கனவே நீங்கள் பார்த்து சொன்னால் வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை சம்பவம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை முழுமையாக அவள் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். அவருடைய ஒரு இரவு முழுவதும் பகல் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பார்த்தீங்க சொன்னால் அவ்வளோ பாடுகள், சித்திரவதை அனுபவப்பட்டு அவருடைய சரீரம் அலங்கோலமாகி, அவருடைய சரீரம் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாமல் அவ்வளோ அலங்கோலமாக, அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில், நொறுக்கப்பட்ட நிலைமையில் அவருடைய சரீரமானது இருந்தது. அந்த சரீரத்தை தலை முதற்கொண்டு கால் வரைக்கும் நல்லா கட்டியாச்சு. அப்படி கட்டப்பட்ட சரீரம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த சரீரத்தை திருட வந்த ஒரு திருடன் அவ்வளோ அழகாக பொறுப்பாக உட்காந்து தலையில் இருக்கிற துணியெல்லாம் கழட்டி தனியாக வச்சுட்டோம், மீதி இருக்கிற துணியெல்லாம் கழட்டி தனியாக இப்படி வைப்பானா? அதிகாரிகள் செய்தாலும் இப்படி பொறுப்பாக செய்ய முடியுமா? அல்லது திருடன் இப்படி செஞ்சாலும் அப்படி பொறுப்பாக செய்வோம். அதோட 2வது, அந்த சரீரத்தை நீங்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த சரீரம் முழுமையாக தலையில் ஆரம்பித்து கீழே பாதம் வரைக்குமா அலங்கோலமாக இருந்தது. அவ்வளோ நசுக்கப்பட்டிருந்தது, அவ்வளோ உபத்திரப்படுத்தப்பட்டிருந்தது. அவருடைய சரீரம் சின்ன பின்னமாக்கப்பட்டிருந்தது. அவ்வளோ சின்ன பின்னமாக்கப்பட்ட, அவ்வளோ அலங்கோலமாக இருக்கப்பட்ட அந்த சரீரத்தை கட்டியிருந்த துணியை அவ்வளோ அழகாக எடுத்து தனித்தனியே எடுத்து வைக்க திருடர்களாலும் முடியாது, அதிகாரிகளாலும் முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த கல்லறைக்கு வெளியில் காவல் காத்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறோம். இப்போ காவலர்கள்னு சொல்லி சொன்னால் ரோமாபுரி அரசாங்கம் அவன் தூங்கிட்டான்னு சொன்னால் அவன் வேலை போயிடுது மட்டும் இல்லை, அவன் தலை போயிடும், உயிர் போயிடும். அவன் உயிரை பணையம் வச்சு அதை பாதுகாக்கணும். அப்போ நிச்சயமாக அவன் தூங்கியிருக்க மாட்டான், காவலர்கள் தூங்கியிருக்க மாட்டான்.
காவலர்கள் தூங்கியிருந்தாலும் கூட ஒருவேளை திருடர்கள் யாராவது உள்ளே போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். அல்லது அதிகாரிகள் உள்ளே போய் வந்தாங்கன்னு சொல்லலாம். அப்படி உள்ளே போயிருந்தாலும் கூட எப்படி அந்த துணியெல்லாம் அழகாக எடுத்து தனித்தனியாக மடித்து வைக்க முடியும்? சாத்தியமே இல்லை. அன்பானவர்களே, இயேசுவானவர் தாம் சொன்னபடியே 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். கல்லறை சாட்சி கொடுக்கிறது. கல்லறையினால் இயேசுனுடைய சரீரத்தை பத்திரப்படுத்தி வைக்க முடியவில்லை. இயேசுனுடைய சரீரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்க முடியவில்லை. கல்லறையினாலே 3ஆவது நாளிலே அந்த கல்லறை இயேசுவை எழுப்பி அனுப்புகிறது. வெளியே போன்னு சொல்லி அனுப்புகிறது. எவ்வளோ பெரிய வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க சொன்னால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. அன்பானவர்களே, வெறுமையாக இருந்த கல்லறை என்ன சாட்சி கொடுக்குதுன்னு சொன்னால், 3 நாட்கள் மட்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருந்த அந்த கல்லறை 3ஆவது நாள் அதிகாலையிலே இயேசுவை தட்டி எழுப்பி அனுப்பிவிடுகிறது. என்னால் இனி உண்மை கட்டுப்படுத்த வைக்க முடியாது, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் உன்னுடைய சரீரத்தை வைத்துக் கொள்ள முடியாது, நீ எழுந்து புறப்பட்டு போய் என்று சொல்லி கல்லறை சாட்சியிடுகிறது. மட்டுமல்ல, மரணமே உன் கூறி எங்கே என்று சொல்லி அதுக்கான அர்த்தம் என்ன? மரணம் அவரை அடக்கி வைக்க முடியல, பாதாளம் அவரை அடக்கி வைக்க முடியல. பாதாளத்தை இயேசு கிறிஸ்து ஜெயித்தார், மரணத்தை இயேசு கிறிஸ்து வெற்றி கொண்டார். மரணத்தை அவர் ஜெயிக்கிறார். மரணத்தை மட்டுமல்ல, பாதாளத்தை அவர் ஜெயிக்கிறார். மரணத்தின் அதிகாரத்தை அவர் ஜெயிக்கிறார். பாவத்தின் கூரை அவர் ஜெயிக்கிறார். பாவத்தின் அதிகாரத்தை அவர் ஜெயிக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை வேதம் பதிவு செய்து வைத்திருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்க. வெறுமையாக இருந்த கல்லறை சாட்சியிடுகிறது. முதலாவதாக இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்று சொல்லி சாட்சியிடுகிறது. அவர் பாதாளத்தை ஜெயித்தார் என்று சொல்லி சாட்சியிடுகிறது. மரணத்தின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்குது என்று சொல்லி சாட்சியிடுகிறது. பாதாளத்தின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்குது என்று சொல்லி சாட்சியிடுகிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை சொல்லி தேவதூதன் அங்கு உற்சாகப்படுத்துகிறான். என்ன உற்சாகப்படுத்துகிறான்? அவர்களை சொல்லும்போது, நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறான். முதலாவது சொன்ன வார்த்தை, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று சொல்லி அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தேர்ந்தார். அவர் எங்கே சொன்னார்? மார்க் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஒருத்தர். மார்க் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. இதெல்லாம் ஆகிலும் அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இது ஆண்டவர் உயிரோடு கூட வாழும்போது சொன்ன வார்த்தை. அவர் பாவிகள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படவும், வாரினால் அடிப்பிக்கப்படவும், அவர் மரிக்க செய்யவும், அடக்க செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிர் தேடவும் செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது வாயு வழியாக சொன்ன வார்த்தை. அடுத்து ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். மார்க் 10:34 வாசிச்சிட்டிங்களா? மார்க் 10:34, மத்தேயு 20:19 எடுத்தவர்கள் வாசிக்க வேகமா. அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிப்பிக்கவும், சிலுவையில் அறையவும், புறஜாதிகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் ஆகிலும் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு என்றிருப்பார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்க. அந்த ஆசிரியர்கள் 4 பேரும் எதையும் கூட்டாமல் குறைக்காமல் உள்ளது உள்ளபடியே சொல்றாங்க பாருங்க. அவரை வாரினால் அடிப்பிக்கப்படவும் கொலை செய்வார்கள் 3ஆம் நாளிலே. 3 ஆசிரியர்கள் ஏதாவது மாற்றி சொல்கிறாங்களா? ஏதாவது கூட்டி சொல்கிறாங்களா? குறைச்சி சொல்கிறாங்களா? ஒரே அர்த்தத்தில் ஒரே சத்தியத்தை சொல்கிறாங்க. 3 ஆசிரியர்களும் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் கூட இயேசுவானவர் சொன்ன வார்த்தையை
கூட்டாமல் குறைக்காமல் உள்ளதுபடியே சொல்கிறார். வேதம் போதுமானது, வேதம் தெளிவானது, கர்த்தருடைய வார்த்தை பிழை இல்லாதது, கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. இது மனிதர்கள் விசுவாசிக்கவும் மனிதன் கீழ்ப்படியவும் இதை உங்களுக்காக எனக்காக எழுதி வைக்கப்பட்டுகிறது. அன்பானவர்களே, உயிர்த்தெழுதலுடைய நாள் உங்களுக்கும் எனக்கும் எண்ணத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னால், வேத வாக்கின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்பதையும், வாழ்ந்தார் என்பதையும், சிலுவையிலே மரித்தார் என்பதையும், வேத வாக்கியங்களின்படி 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை அடிப்படையாக, அடித்தளமாக, அடிப்படை நம்பிக்கையாக சொல்கிறது. இதை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்தில் அந்த நம்பிக்கையினுடைய துளிர், நம்பிக்கையினுடைய வேர் துளிர் விடுகிறதா? அது முளைக்கப்படுகிறதா? அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலுடைய செய்தியை நீங்கள் விசுவாசித்தால் மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் நிலைத்திருக்க முடியும். உயிர்த்தெழுதலுடைய செய்தியை நீங்கள் நம்பாவிட்டால் கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. ஒரு தெளிவான, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது. உயிர்த்தெழுதலை நம்பாத ஒரு மனிதன் அவன் கிறிஸ்தவனே இல்லை. உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காத எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை நம்பிக்கை அடையாளத்தை நீங்கள் எதையும் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே கல்லறை சாட்சி எடுக்கிறது. அதே அடுத்ததாக தேவதூதர்கள் சாட்சி எடுக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், பூமியில் இருக்கக்கூடிய சீசர்கள் சொல்ல வேண்டிய செய்தியை யார் சொல்கிறா அப்படின்னு சொன்னார், வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதர்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதுதாங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம். யார் சொல்ல வேண்டியது? இந்த பெண்கள் 3 பேரும் வந்திருக்கிறாங்க. அங்கே மகதலேனா மரியாள், இன்னொரு மரியாள், சலோமே என்ற பெண், மொத்தம் 3 பெண்கள் கல்லறைக்கு வந்திருக்கிறாங்க. சீசர்கள் என்ன செய்யறதுமா, சீசர்களை தூங்கிட்டு இருக்கிறான். அவன் எங்கே போனானே தெரியல. சீசர்கள் அதை எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை. நம்மோடு கூட வாழ்ந்த இயேசுவானவர் இவ்வளோ துன்புறுத்தப்பட்டு இவ்வளோ பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு போட்டாங்களே, அடக்கம் பண்ணாங்களே, என்ன ஆச்சு, என்ன நடந்தது, ஒரு பய கூட அங்கே பார்க்கல. 26வது அதிகாரம் 56வது வசனம். ஆகிலும் அவரை விட்டு ஓடிப்போனாங்க. அதாவது இயேசுக்கு அருகாமையிலிருந்து அட்லீஸ்ட் தண்டனை ஏற்றுக்கொள்ள அங்கே சொல்லலை. என்னுடைய தண்டனையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி சீசர்களத்தில் யாராவது அங்கே சொன்னாரா? இல்லை. காலையில் நான் படித்தோம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துலேருந்து 29ஆம் வசனம். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணணும், இந்த பாடுகளுக்கு நான் உட்படுத்தப்படணும், அதுக்காக தான் நான் பிதாவினிடத்துலேருந்து பரலோகத்திலேருந்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவர் வாயு வழியாக சொல்கிறார். இதை நீங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நான் தான் ஏற்றுக்கொள்ளணும், இதுக்காக தான் அனுப்பப்பட்டேன்னு சொல்லி தன்னை அங்கே ஒரு முன்னோடியாக அங்கே சொல்கிறார். அப்படி சொல்லியும் கூட பெண்கள் நிற்கிறாங்க. பெண்கள் 66வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா பெண்கள் இருக்கிறாங்க. அதே 26வது அதிகாரம் 61ஆம் வசனம், 27 61. அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். அன்பானவர்களே, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சீசர்கள் ஆரம்பத்தில் அவரை விட்டு ஓடி போனாங்க இல்லையா, அதோடு சரி, திரும்பி வரவே இல்லை. ஆனால் அந்த பெண்கள் அவரை சிறுவையில் அறையப்படுற வரைக்கும் அவங்க அருகாமையில் இருந்திருக்கிறாங்க. அவங்க எங்கேயும் ஓடி போகலை. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு காரியம். சீசர்களை குறித்து நான் படிக்கும்போது கேட்கும்போது அவர் எல்லாரும் ஓடி போனாங்க. உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன், பேதுரு சொன்னான். நான் உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன் சொன்னானா இல்லையா? யார் போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. அப்படியாப்பா, இன்னே ராத்திரிக்குள்ளே விடியறதுக்குள்ளே, பொழுது விடியறதுக்குள்ளே நீ 3 முறை என்னை மறுதளிப்ப அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா? யார் சொன்னது நடந்ததாங்க, நிறைவேறினது? பேதுரு சொன்னதா, இயேசு சொன்னதா? இயேசு சொன்னது நிறைவேறினது. 3 முறை இயேசுவை அங்கே மறுதளிக்கிறான், சபிக்கிறான், திட்டுறான். இந்த இடத்துல தேவதூதருடைய சாட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சீசர்கள் சொல்ல வேண்டிய சாட்சியை
வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதர்கள் சொல்லி திடப்படுத்துகிறாங்க, தைரியப்படுத்துகிறாங்க விசுவாசிகளை. அந்த 3 பெண்களை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கல்லியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் தேடுகிறது என்ன? இதெல்லாம் தூதர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க. நியாயமாக யார் சொல்லிருக்கணும்? இதெல்லாம் சீசர்கள் சொல்லியிருக்கணும். சீசர்கள் சொல்ல வேண்டிய அந்த செய்தியை இங்கு தேவதூதர்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். அன்பானவர்களே, கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய செய்தி யாரை கொண்டாவது எந்த ரூபத்திலாவது அது வந்தடையும், சென்றடையும், தம்முடைய பிள்ளைகளே பாதுகாக்கவும் ஆறுதல் படுத்தவும் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு உதாரணங்க. அவர் சொன்னார் இல்லையா, கழுதை கொண்டு பேச வைக்க அவரால் முடியும், கல்லை கொண்டு அவரால் பேச வைக்க முடியும். அப்பங்கள், அதை கல்லுகளினாலே அப்பங்கள் உருவாக்க அவரால் முடியும். அப்போ ஒன்றும் இல்லாமலிருந்து இந்த உலகத்தை படைத்த தேவன், அவரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் வேதத்தின் வழியாக நாம் பறித்து புரிந்து கொள்கிறோம். இங்கு தேவ தூதர்கள் வரவேண்டிய அவசியம் என்ன? தேவ தூதர்கள் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலின் செய்தியை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு நம்பிக்கையின் செய்தியை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் உயிரோடு இருக்கிற ஒரு நபரை மரித்தோரிடத்துக்கு தேட வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி கேட்குறார். மரித்தோரிடத்துல நீங்கள் தேடாமல் உயிரோடு இருக்கிற இடத்துல நீங்கள் தேடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு... அப்போது இயேசுவை விசுவாசிப்பதற்கு மனிதர்கள் தான் அந்த பூமியிலே அவருடைய சிலாக்கியம் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்க ஒழிய தேவதூதர்களுக்கு கிடையாது. தேவதூதர்களை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவதூதர்களுக்கு ரட்சிப்பு ஏற்படுத்தினதில்லை, தேவதூதர்களுக்கு ஏற்படுத்தினதில்லை. திருச்சபை தேவதூதர்களுக்கு ஏற்படுத்தினதில்லை. மனமாற்றம் தேவதூதர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதில்லை. ஆராதனை, பூமியில் செய்யக்கூடிய ஆராதனை தேவதூதர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது இல்லை. ஆனால் மனிதனுக்கு ஏற்படுத்தப்படுது. மனிதன் அவரை விட்டு ஓடி போகிறான். தேவதூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து தம்முடைய மக்களை சந்தித்து அவர் சொன்ன வார்த்தையை இங்கு அறிவிக்கிறாங்க. பயப்படாதீர்கள் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா? முதலாவது சொன்ன வார்த்தை நீங்கள் பயப்படாதீர்கள். அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமான வார்த்தை மனிதனுடைய வாழ்க்கையில். பயத்தோடு இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து, குழப்பத்தோடு இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து, தெளிவில்லாத நிலையில் இருக்கிற மனிதனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள் சொல்லி நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் எழுந்தார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது அங்கேயும் இதே வார்த்தையை நான் படிக்க முடியும். மத்தேயு எப்படி சொல்லுகிறாரோ அதே போல லூக்கா ஆசிரியர் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்ல முடியும். அவரும் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் எழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் உயர்ந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்திலிருந்து உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார் என்பதை. இது யார் சொல்கிறான்? தேவதூதன் சொல்கிறான். தேவதூதன் இவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியத்தை இங்கே பெற்றிருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை சொல்வதற்கு கடவுள் உங்களும் என்னையும் பூமியிலே தெரிந்து கொண்டுகிறார். ஒத்துக்கொள்கிறோமா? இன்றைக்கு இந்த உயிர் தேர்தலினுடைய செய்தியை சொல்வதற்கு கடவுள் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். உங்களை என்னை விட்டால் வேறு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் நான் தான் அவருடைய வார்த்தையை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே வருகிறோம். உங்களுக்கும் எனக்கு தான் கால அவகாசம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டே கொண்டு வருகிறது. உங்களுக்கும் எனக்கும் உயிர் தேர்தல் செய்தி, அவருடைய பாடு மரண செய்தி, அவருடைய அடக்க பண்ணக்கூடிய செய்தி, அவர் பரமேறின செய்தி, மீண்டும் வருவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் செய்தி தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசித்தால் மட்டும்தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை, ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும். வேதம் சொல்லுது, ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்களால் என்னால் வாழ முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு உயிர் தேடினார் என்ற செய்தியை நான் நம்பாமல் எப்படி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும்? நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியும்?
உயிர் தேர்தலுக்கும் எனக்கும் பங்கு இல்லாமல் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நான் எப்படி சொல்ல முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சியில் நான் பார்த்தோம் என்ன சொன்னால், கலாத்தியர் 2:20 சொல்லுகிறான், நான் சிலுவையிலே அறையப்பட்டேன்னு சொல்லி சொல்லுகிறான். நான் இயேசுவோடு கூட அறையப்பட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறான். இவருடைய கைகள் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்குது என்று சொல்லி சொல்லுகிறான். இவருடைய கால்கள் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்குது என்று சொல்லி சொல்லுகிறான். எப்படி இயேசுவை தவிர வேற எதை என்னால் எப்படி சிந்தித்து பார்க்க முடியும்? இயேசுவை தவிர வேற எதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியும்? என்னுடைய சிந்தை முதற்கொண்டு என்னுடைய கால்கள் என்னுடைய கைகள் அவரோடு கூட அறையப்பட்டுக்கிறது. அப்போ அவருடைய சுபாவம் எனக்குள்ளாக தரப்பட்டுக்கிறது. அப்படி சுபாவம் எனக்குள்ளாக பெறப்பட்டுக்கிறது சிலுவையின் மூலமாக, அறையப்பட்டனுடைய மூலமாக. இப்போ நானும் ஒரு நாளில் இயேசுவை போல மரிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி எனக்கு சிலுவை சொல்லுகிறது. நானும் அடக்க செய்யப்படுவேன் சொல்லி சிலுவை செய்தி எனக்கு சொல்லுகிறது. ஒரு நாளில் நானும் இயேசுவை போல உயிர் தெழுவேன் என்று சொல்லி சிலுவையினுடைய செய்தி எனக்கு சொல்லுகிறது. அன்பானவர்கள், இந்த உயிர்த்தெழுதலினுடைய செய்தி கேட்டு வரக்கூடிய நீங்கள் நானும் தேவதூதர்களை விட விசேஷமானவர்கள். தேவதூதர்களை விட சிறப்பாக சொல்லக்கூடிய நிலைமையில் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு இல்லாத பாக்கியம் உங்களுக்கும் எனக்கு அந்த பூமியிலே கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதெல்லாம் நம்ப முடியுதா? உங்களால் அதை விசுவாசிக்க முடியுதா? இதான உங்களால் நீங்கள் பார்க்க முடியுதா? உயிர் தேர்தல் செய்தி தான் என்னையும் ஒவ்வொரு மனிதனையும் காப்பாற்றும் என்று சொல்லி வேதம் எவ்வளோ ஆதித்தரமாக சொல்லுகிறது. உயிர் தேர்தல் செய்தி தான் எனக்கு எதிர்கால நம்பிக்கையை கொண்டு வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உயிர் தேர்தல் செய்தி தான் இந்த உலகத்திலிருந்து என்னை பிரித்து கிறிஸ்துக்காக கடவுளுக்காக வாழ என வழி வகுக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவதூதன் சொன்னான், பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி. சீசர்கள் செய்த வேலையை தேவதூதன் செய்தான். இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் வேறு இடத்துலேருந்து அதற்கான சூழ்நிலையை சோர்ஸை கடவுள் உண்டு பண்ணி கொடுப்பார். மறந்து விடக்கூடாது. கடவுள் நிகழ்ச்சிப்பாக தரக்கூடிய ஒரு செய்தி. நீங்கள் எஸ்தருடைய புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க சொன்னால், எஸ்தரை பார்த்து முர்தகா என்ற மனிதன் சொல்கிறான், எஸ்தரே நீ இப்போ மௌனமாக இருந்தால், நீ சும்மா இருந்தால், நீ பேசாமல் இருந்தால் ரட்சிப்பை தேவன் வேறத்திலிருந்து கொண்டு வருவார். சொன்னா இல்லையா? கடவுள் உனக்கு இதுக்காகத்தான், நம்முடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் உன்னை ராணியாக அந்தஸ்தில் வைத்திருக்கிறார், உன்னை ராணியாக அந்த பொறுப்பிலே தந்திருக்கிறார். நீ இப்போது மௌனமாக இருக்கக்கூடாது, நீ பேச வேண்டிய காலம். நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பை தேவன் வேறெடுத்திருந்து கொண்டு வருவார், நீ பேசு என்று சொல்லி முர்தகா என்ற தேவ மனிதன் மூலமாக எஸ்தர் எச்சரிக்கப்படுகிறார். ஆகவே தான் அங்கே சொல்ல, என்னுடைய ஜனங்களுக்காக நான் உயிரையும் கொடுக்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்ற அந்த அர்ப்பணிப்புக்குள்ளாக எஸ்தர் எப்படி கொண்டு வரப்படுகிறார்? முர்தகா என்ற மனிதன் மூலமாக இந்த வார்த்தையை அவர் சொல்வதற்கு முன் வருகிறார். அன்பானவர்களே, நானும் நீங்களும் உயிர்த்தெழுதலினுடைய செய்தியை கேட்டுக்கொண்டே வருகிறோம். இதற்காக அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக. அவங்க சொல்கிறான், தேவதூதனை உங்கள் சகோதரர்களுக்கு அறிவிங்கன்னு சொல்லி சொல்கிறான். சகோதரர்கள்னு சொன்னால் யாருங்க? சீசர்கள் பயத்தோடு ஒரு வீட்டுக்குள்ளே கோடத்தனமாக அடைஞ்சு கொண்டிருக்கிறான். வீட்டை விட்டு வெளியே வராதபடிக்கு அடைந்து கொண்டிருக்கிறான். ஊமையான சீசர்களாக இருந்து கொண்டிருக்கிறான். பேச வேண்டிய சீசர்கள் ஊமையாக வாய் அடைக்கப்பட்டு பயத்தோடும் குழப்பத்தோடும் நடுக்கத்தோடும் திகில் பிடிச்சி வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறான். அவங்களுக்கு போய் முதல்ல சொல்லுங்கள், இயேசு உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பெண்கள்கிட்ட பார்த்து சொல்கிறான். அந்த பெண்கள் முதல்ல பெண்களுக்கு தான், பெண்கள்னு சொல்லி சொன்னால் மகதலேனா மரியாளுக்கு தான் கிறிஸ்து தன்னை உயிர் தெழுந்த கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம்! அவளை குறித்து வேதம் சொல்லுது, அவளிடத்தில் 7 பிசாசுகள் இருந்தது. 7 பிசாசுகள் துரத்தப்பட்ட நிலைமையிலே, அவள் குணப்பட்ட நிலைமையிலே, அப்போதே அந்த நிமிஷமே இயேசுக்கு சீசரா ஆனாள் மகதலேனா மரியாள். இப்போ மகதலேனா மரியாள், மற்றொரு மரியாள் இயேசுடைய தாயாகிய மரியாள், இன்னொரு பெண் சலோமே என்ற பெண், யாக்கோபு யோவானுக்கு தாய். அப்போ அந்த 3 பெண்களும் அதிகாலை இருட்டோட அவர்கள் கல்லறையில் வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறான். 6 மணி ஆச்சு, எந்திரிக்கல, தூங்கி கொண்டிருக்கிறான். அப்போ என்ன கவலை அவனுக்கு இருக்குது பாருங்கள். அப்போ இயேசு முன்னேற்றி தாங்க அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி தூங்க முடியும்? உன்னால் எப்படி இது மறந்து வாழ முடியும்?
எப்படி உன்னால் வீட்டுக்குள்ளே முடங்கிட்டு இருக்க முடியும்? உன்னோடு கூட வாழ்ந்த, உன்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட, நீ மறிக்க வேண்டிய இடத்துல உன்னை காப்பாற்று. அவர் அங்கே சொல்கிற, என்னை பிடிச்ச உடனே அவர் என்ன சொன்னா தெரியுமா? நான் தானே வேணும் உங்களுக்கு, என்ன நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க, இவர்களை விட்டு விடுங்க சொன்னாரா இல்லையா? சீசர்களை விட்டு விடுங்க, என்னை பிடித்து கொள்ளுங்க, என்னை பிடித்து கொண்டு போய் நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்யுங்க, இவர்களை விட்டு விடுங்க. ஒருத்தரும் கூட சீசர்கள் மேலே கை போட்டானா? யாரும் கை போடலை. எல்லா சீசர்களையும் பத்திரமாய் அவர் பாதுகாத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் ஒரு சீசன் பேரில் கூட குற்றப்படுத்தவும் சொல்லி விடலை, கை வைக்க சொல்லியும் விடலை. எல்லா தண்டனையும் தானே ஏற்றுக்கொண்டார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போது வீட்டுக்குள்ளே போய் முடங்கி இருக்கிறான், வாயடைச்சி உட்காந்துருக்கிறான், குழப்பத்தோடு உட்காந்துக்கிறான், பயத்தோடு உட்காந்துக்கிறான், நடுக்கத்தோடு உட்காந்துருக்கிறான், திகில் பிடிச்சி போய் பிரம பிடிச்சி போய் உட்காந்துருக்கிறான். ஆனால் 3 பெண்கள் கல்லறை நோக்கி வந்துட்டாங்க. கல்லறைக்கு எதுக்கு வந்தால் தெரியுமா? சுகந்த வாசனை தைலத்தை கொண்டு வந்து சரித்தி மேலே போட்டு அவரை ஆராதிக்கும்படியாக வராங்க. இப்போது உயிரோடு இருந்தப்போ பெத்தானியாவை சேர்ந்த லாசருடைய சகோதரி மரியாள் என்ன விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றி என்ன செய்கிறார்? ஆராதனை செய்தால், அவரை கனப்படுத்தினால், மேன்மைப்படுத்தினான் சொல்லி நான் பார்க்குறோம். ஆனால் செத்து போன பிறகு இயேசு உயிரோடு இருப்பதற்கு முன்பு அவங்க மரியாள் ஆராதனை செய்தார். அவர் இறந்த பிறகு உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக, அவரை கனப்படுத்துவதற்காக 3 பெண்களாக சேர்ந்து ஆயத்தப்படுத்தி கொண்டு கல்லறை நோக்கி வராங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ 2 பேருடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். 2 பேருடைய மனநிலை, இந்த 3 பெண்களும் எவ்வளோ தியாகத்தை வெளிப்படுத்துகிறாங்க, எவ்வளோ அன்பை வெளிப்படுத்துகிறாங்க, இயேசுவை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறாங்க, இயேசுவை எந்த அளவுக்கு உயரவாக பார்க்குறேன் என்பதை வெளிப்படுத்துகிறாங்க, இயேசுவின் மீது எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் தங்களுக்கு இருக்குது என்பதை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த சீசர்கள் முடங்கி வீட்டுக்குள்ளாய் ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, சீசர்கள் செய்ய வேண்டிய வேலையை இங்கு தேவதூதர்கள் செய்கிறான். ஆனால் தேவதூதர்களை காட்டிலும் விசேஷமானவர்கள் மனிதன் என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து வேதம் சொல்லுகிறது. தேவ தூதர்களை விட நாம் விசேஷமான, நீ விசேஷமானவள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லப்படுது. அவர்களுக்கு கிடைக்காத சிலாக்கியம், அவர்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம், அவர்களுக்கு கிடைக்காத ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஆகவே இதை நான் செய்யலை அப்படின்னு சொன்னால் வேறு யார் செய்வா? இந்த ரட்சிப்புக்கான வேலையை நான் செய்யாமல் வேறு யாரும் செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல், இந்த ஈஸ்டர் தினத்தில் ஒரு முடிவு எடுங்க, ஒரு தீர்மானத்தை நீங்கள் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது ஒரு நாளைக்கு நான் காஸ்பல் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் நான் தூங்க மாட்டேன். ஒரு மனிதருக்காவது இயேசுவை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய வாழ்வை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, அவருடைய பரமேறினதை குறித்து, அவர் மீண்டும் வருவேன் என்று சொன்னதை குறித்து அறிவிக்காமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவை, ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் எடுக்க முடியுதா? தேவதூதர்களுக்கு கிடைக்காத சிலாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கடவுள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீங்க சொன்னால், நீங்கள் ஊமையாக இருந்தீங்க சொன்னால், நீங்கள் பயத்தோடு இருந்தீங்க சொன்னால், நீங்கள் குழப்பத்தோடு இருந்தீங்கன்னு சொன்னால், வேறொரு இடத்துலேருந்து வேறொரு மனிதன் சொல்வதற்கு கடவுள் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பாதாளத்தை ஜெயித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவ தூதர்கள் அருமையாக சாட்சி கொடுக்கிறார்கள். 3வதாக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 3வதாக பெண்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 1க்கும் மேற்பட்ட பெண்கள் என்று சொல்லி நாம் 4 புத்தகத்தையும் படிக்கும்போது புரிந்து கொள்கிறோம். மகதலேனா மரியாள், இன்னொரு பெண், மற்றொரு பெண் அவள் மரியாள் என்று சொல்லப்படுகிறது, மற்றொரு பெண் சலோமே என்று சொல்லப்படுகிறது. 3 பெண்களை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த இடத்துல 3 பெண்களும் அழகாக இயேசுவை கனப்படுத்தும் வகையிலே, அவரை மரியாதை செலுத்தும் வகையிலே அவர்கள் கடைசி வரைக்கும் இயேசுவோடு கூட அவர்கள் வந்தார்கள் என்பதாக நாம் பார்க்குறோம். கடைசி வரைக்கும் கூடவே இருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் நியாயப்படி பார்த்திங்கன்னா கல்லறைக்கு வரக்கூடாது. கல்லறைக்கு பெண்கள் நியாயமாக வரக்கூடாதுங்க. நம்முடைய பழக்கத்துலேயும் அதான் நடக்குது, இது யூதருடைய வழக்கத்துலையும் அதான். எந்த பெண்களும் கல்லறை வரைக்கும் வரக்கூடாது, காடு வரைக்கும் வரக்கூடாது, தெருவோட முடிஞ்சிருச்சு. பிள்ளை கடைசி வரைக்கும் வரலாம், பெண்கள் குறிப்பாக தெருவை தாண்டுன்னு சொன்னால் வரக்கூடாது. ஆனால் அந்த பெண்கள் கடைசி வரைக்கும் இயேசுவோடு கூட அவர்கள் இருந்திருக்கிறாங்க.
நீங்கள் வாசித்து பார்த்தா 27 61ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். இயேசுவை அடிக்கப்படுறதுக்கு காவல் அந்த அரண்மனைக்குள்ளே போக முடியாது, அவங்களால போகலை. அதன் பிறகு அவர் வெளியே கொண்டு வராங்க. கொல்கதா மலை வரைக்கும் சிலுவை சுமத்தி கொண்டு அவரை அடித்து துன்புறுத்தி அவரை கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும், அவரை அடிக்கிற வரைக்கும், கல்லறையில் வைக்கிற வரைக்கும் கல்லறைக்கு எதிரில் உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சாப்பிட்டாங்களா? வீட்டுக்கு போனாங்களா? எவ்வளோ தியாகத்தை காண்பிக்குது. சீசர் ஒரு பயம் இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டான். துண்டக்கான துணியக்கான சொல்லி ஓடி போயிட்டான். தான் உயிரை காப்பாற்றப்பட்டால் போதும்னு சொல்லி ஓடி போயிட்டான். ஆனால் பெண்கள் தன்னோட உயிரையும் பணையம் வைத்து அவர்கள் கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்து நடந்த சம்பவத்தெல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதாங்க கிறிஸ்துவுக்காக இழக்கிறதுங்கிறது, தியாகம் என்பது, அன்புங்கிறது இதுதான். இந்த விதமான அன்பு, இந்த விதமான தியாகம், இந்த விதமான அந்த கரிசனை இயேசுவின் மீது இருந்ததுனால மட்டும்தான் இந்த பெண்களுக்கு வந்திருக்கு. அப்போது மகதலேனா மரியாள் 7 பிசாசுகள் நீக்கப்பட்டு குணமாகப்பட்ட ஒரு பெண். அப்படி தியாகம் முழுமையாக சரணாகதி அடைகிறான். இயேசுவுக்கு தான் நான் ஊழியம் செய்வேன், இயேசுக்காக நான் வாழ்வேன், இயேசுக்காக நான் அர்ப்பணிப்பேன், இயேசுக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாய் நான் செலவழிப்பேன் என்ற தீர்மானத்துக்குள்ளாக முடிவுக்குள்ளாக வந்து மகதலேனா தியாகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 2வது மரியாள் என்று சொல்லும்போது யாக்கோபு யோசேனுடைய தாயார், இயேசுவுக்கும் தாயார் அவதான். அந்த தாயார் இந்த பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய சிலாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரே. ஆகவே என்னுடைய மகனாக நான் பார்க்காமல் என்னுடைய இரட்சகராக நான் அவரை பார்க்குறேன், என்னுடைய மீட்பராக நான் பார்க்குறேன், என்னுடைய ஆண்டவராக நான் அவரை பார்க்குறேன் என்று சொல்லி இயேசுவை பெற்றெடுத்த தாயாகிய மரியாள் அந்த தியாகத்தோடு கூட காணப்படுகிறாள். சலோமே என்ற அந்த பெண், அது யாக்கோபும் யோவானுக்கும் தாயாகிய அந்த பெண், அவளும் இயேசுவுக்கு சீசராகி தியாகத்தோடு அன்போடு அவரை பின்பற்றுகிறார். இந்த 3 பெண்களும் 3 பேருக்கும் ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு ஆசை, இயேசுவுக்கு சீசராய் கடைசி வரைக்கும் வாழ வேண்டும் என்பது, கடைசி வரைக்கும் அவரை பின்பற்ற வேண்டும் என்பது இந்த 3 பெண்களுக்கும் அசாதாரணமான நம்பிக்கை, அசாதாரணமான அந்த தைரியம். இதை யார் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுடைய செய்தி, இயேசுனுடைய மரணத்தினுடைய செய்தி, இயேசுனுடைய அந்த தியாகத்தினுடைய செய்தி இவர்களுக்கு இப்பேற்பட்ட தாக்கத்தையும் பாதிப்பையும் கொண்டு வந்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட தாக்கம் வந்திருக்கிறதா? பாதிப்பு நடந்திருக்கிறதா? அப்போ இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 பெண்களைப் போல உங்களால் நேசிக்க முடியுதா? அல்லது சீசர்களைப் போல ஓடி ஒளிந்து கொள்ள முடிகிறதா? நீங்கள் சீசர்களைப் போல பயத்தோடு கூட காணப்படுறீங்களா? குழப்பத்தோடு கூட காணப்படுறீங்களா? திகிலோடு கூட காணப்படுறீங்களா? உலக பயத்தோடு கூட காணப்படுறீங்களா? அல்லது உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற நிலைக்குள்ளே இந்த 3 பெண்கள் வந்தது போல, தள்ளப்பட்டது போல, இந்த 3 பிள்ளைகளைப் போல, பெண்களைப் போல நாம் காணப்படுறோமா? இன்றைக்கு உயிர்த்தெழுதலுடைய செய்தியில் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய படிப்பினை பாடம் என்று சொன்னால், இந்த 3 பெண்களுக்கும் இருந்த அந்த மனோ தைரியம், அசைக்க முடியாத அன்பு, அசைக்க முடியாத அந்த பற்று, மன உறுதி, மன வலிமை இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு தேவை என்பதை இந்த உயிர்த்தெழுதல் நாள் செய்தி நம்ம கற்றுத்தருகிறது. எப்போ மன வலிமை பெறும், மன உறுதி எப்போ வரும், எப்போ குழப்பம் நீங்கும், எப்போ பயங்கள் நீங்கும், எப்போ எனக்கு தெளிவு வரும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கும் போது, அப்படியே உயிர்த்தெழுதலுடைய செய்தியை நான் நம்பும்போது, எனக்கு உரித்தாக்கி கொள்ளும்போது, இந்த விதமான மன உறுதியும் மன வலிமையும் தைரியமும் குழப்பத்திலிருந்து தெளிவும் எனக்கு காணப்படும் என்பதை வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. அன்பானவர்களே, என்னுடைய நிலைப்பாடு எப்படியாக இருக்கிறது? உங்களுடைய நிலைப்பாடு எப்படியாக இருக்கிறது? இயேசு முதலில் தரிசனமானது தமது சீசர்களுக்கு இல்லை, சீசர்களுக்கு கிடையாதுங்க. எந்த ஆண்களுக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தலை, ஒரு பெண்ணுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தினார். வேதம் சொல்லுது. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு
முதலாக தரிசனமானார். அப்படி தாயார் கூட தன்னை வெளிப்படுத்தலை, அப்படி சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தலை, மற்ற அரசு அதிகாரிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தலை, அப்படி சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தலை. யாருக்கு முதலாவது வெளிப்படுத்தியிருக்கிறார்? மகதலேனா மரியாள். யார் இந்த மகதலேனா மரியாள்? ஒரு குணமாக்கப்பட்ட பெண், இயேசுவை உண்மையாக பின்பற்றுகிற ஒரு பெண், இயேசுவை எந்த விதமான கைமாறும் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் பின்பற்றுகிற ஒரு பெண், தியாகத்தோடு கூட வாழக்கூடிய ஒரு பெண் இந்த மகதலேனா மரியாள். சுருக்கமாக சொல்லப்போனால் குணமாக்கப்பட்ட ஒரு பெண், அவ்வளோதான். குணமாக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனும், அதாவது வயது வரம்பு வித்தியாசம் கிடையாது, உறவுகள் வித்தியாசம் கிடையாது, ஏற்ற தாழ்வு எந்த பாகுபாடு வேறுபாடு வித்தியாசம் கிடையாது, படித்தவன் படிக்காதவன் வேறு பேடு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் குணமாக்கப்பட்ட நிச்சயம் இருக்கா? குணமாக்கப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். குணமாக்கப்பட்ட இருதயம், குணமாக்கப்பட்ட மனசாட்சி, இதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். இன்றைய கால நேரத்தில் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே, ஈஸ்டர் தினத்திலே வேதம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்களுடைய இருதயம் குணமாக்கப்பட்டிருக்கிறதா? உடைய இருதயத்திலே சௌக்கியமாக இருக்கிறதா? உங்களுடைய இருதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதா? உங்களுடைய இருதயத்தில் எந்த விதமான குழப்பம் இல்லாமல் இருக்கிறதா? எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் இருக்கிறதா? உங்களுடைய இருதயம் தெளிவடைந்திருக்கிறதா? உங்களுடைய இருதயம் ஆரோக்கியமாக காணப்படுகிறதா? அப்படி என்று சொன்னால் குணமாக்கப்பட்ட இருதயம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீ குழப்பத்தோடு இருப்பாயானால், நீ பயத்தோடு இருப்பாயானால், நீ திகிலோடு கூட இருப்பாயானால், நீ நடுக்கத்தோடு கூட இருப்பாயானால், ஒரு அடைப்பட்ட ஒரு இடத்துல கிடப்பது போல நீ இருப்பாயானால் நீ இன்னும் குணமாக்கப்படவில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உயிர்த்தெழுதல் செய்தி நீ கேட்குற, ஆனால் மேலோட்டமாக கேட்குற, தொடர்த்து கொண்டு போயிடுற, உன்னை பாதிக்கலை. உயிர்த்தெழுதல் செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் அது ஏற்படுத்தலை, எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. ஆனால் வேதம் சொல்லுது, முதல்ல நம்ம படித்தது போல ஒரு உயிர்த்தெழுதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடித்தளமாக இருக்கிறது, அது நம்பிக்கையாக இருக்கிறது, அது நங்கூரமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தியாவசிய நம்பிக்கைக்கும் அவசியத்துக்கும் ஏதுவாக இருக்குது உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் கிறிஸ்துவனாக வாழ்வதில்லை, அர்த்தமாக இல்லை. கிறிஸ்துவன் என்று சொல்லி சொல்லிக்கொள்வதில்லை, அர்த்தமே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மகதலேனா மரியாள் சிலுவை வரைக்கும் இயேசுவை விடாமல் பின்பற்றின ஒரு பெண் என்று சொல்லி நான் பார்க்குறோம். இப்போது சிலுவை வரைக்கும் உறுதியாக நிற்கிறான். எந்த பாடு வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து என்னை பின்வாங்காதபடிக்கு தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறாள் இந்த மகதலேனா மரியாள். அப்போ நற்செய்தியை அறிவிக்கும் பாக்கியத்தை முதல்ல பெற்றுக்கிற பெண் யாருன்னு சொன்னால் மகதலேனா மரியாள். இந்த ஈஸ்டர் செய்தியை, உயிர்த்தெழுதலுடைய செய்தியை முதல்ல கொண்டு போனது யாருங்க? சகோதரர்களுக்கு, சீசர்களுக்கு, ஊமையான சீசர்களுக்கு, தூங்கி கொண்டிருக்கிற சீசர்களுக்கு மகதலேனா மரியாள் பெண்ணுடைய பங்களிப்பு எவ்வளோ மேன்மையாக, எவ்வளோ மகிமையாக கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கியிருக்கிறார், தம்முடைய சபைக்கு வழங்கியிருக்கிறான்னு சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மகதலேனா மரியாள் பெற்றார். பெத்தானியா மரியாள் இயேசுவின் மரணத்துக்கு முன்பு தைலத்தை பூசி இயேசுவை கனப்படுத்தினாள். இந்த மகதலேனா மரியாளோ மரித்த பிறகு முறையாக செய்ய வேண்டிய அந்த சடங்கை இயேசுவுக்கு செய்யும்படியாக அவர்கள் புறப்பட்டு கல்லறைக்கு நேராய் வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். உயிரோடு இருந்தப்போ அது பிரச்சனை இல்லை. உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கொடுக்குற வெகுமதிக்கும் செத்துப்போன ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த நிலைப்பாடு வேறு, இந்த அனுபவம் வேறு. இந்த அனுபவம், இந்த உடலெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கு, சீரழிக்கப்பட்டிருக்கு, இரத்த கரையோட ஒரு கூலம் மாதிரி சுற்றப்பட்டிருக்கு. தலையை ஆரம்பித்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உடலில் இந்த வாசனை உள்ள திரவியத்தை தெளித்து அதை கனப்படுத்தணும், அதை ஆராதனை செய்யணும். அப்படிங்கிறது சாதாரணமான எவ்வளோ சகிப்புத்தன்மை வேணும், எவ்வளோ பொறுமை வேணும், எவ்வளோ அன்பு இருந்தால், எவ்வளோ பற்று இருந்தால், எவ்வளோ தியாகம் இருந்தால் இந்த காரியத்தை செய்ய அவர் முன் வரணும். இப்போ மகதலேனா மரியாள் தான் அந்த காரியத்தை செய்வதற்கு முன் வரா. அதன் பிற்பாடு தான் இயேசு பெற்றெடுத்த தாய் பின்னால் வராங்க. அதன் பிற்பாடு தான் சலோமே சகோதரி பின்னால் வராங்க. அப்போ 3 பேர் சேர்ந்து இப்போ முதல் முன்னோடியாக வர்றது யாருன்னு சொன்னால் மகதலேனா மரியாள். அன்பானவர்களே, இதுதாங்க, நம்ம வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ பெத்தானியா மரியாளுக்கும் இந்த
மகதலேனா மரியாளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம அங்கே பார்க்கும்போது, பெத்தானியா மரியாள் ஆராதனைக்கும் அமைதிக்கும் அடையாளமாக இருக்கிறாள். அவள் ஆராதித்தாள். சீசர்கள் முறுமுறுத்தான். என்ன முறுமுறுத்தான்? இந்த தைலத்தை எதுக்கு வேஸ்ட்டாக கொட்டுறான்? 300 பணத்துக்கு விற்றுருக்கலாமே, தரித்தறி கொடுத்துருக்கலாமே அப்படி சொல்லி சீசர்கள் முறுமுறுத்தா. அப்போது யார்கிட்டையும் சண்டை பிடிக்கல, அமைதியாக இருந்து தன்னுடைய சாட்சியை காத்து கொண்டு தான் வந்த வேலையை மாத்திரம் கவனம் செலுத்தி செய்துவிட்டு போனாள் என்பதாக பார்க்குறோம். ஆனால் மகதலேனா மரியாளோ உறுதியாக நிற்கிறாள். நற்செய்தியை அறிவிப்பதற்கு அவர் அடையாளமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். மரியாள் உறுதிக்கும் நற்செய்தி அறிவிப்பதற்கும் அடையாளமாக இருக்கிறார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடைசியாக நம்ம இதை சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க பார்க்க, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் போது மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நன்மை வருகிறதுன்னு சொன்னால், மனித பயங்கள் நீக்கப்படுகிறது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீக்கப்படுகிறது. எவ்வளோ பெரிய குழப்பங்கள் இருந்தாலும், எவ்வளோ பயங்கள் இருந்தாலும் அது சரி செய்யப்படக்கூடியது எதில்னு சொன்னால், உயிர்த்தெழுதலை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது. இயேசுவானவர் வேத வாக்கின்படி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார். இதை நான் விசுவாசிக்கும் போது என்ன நடக்குதுங்க? என்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் அது சரி செய்யப்படுகிறது, நீக்கப்படுகிறது. என்னுடைய பயங்கள் நீக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட பயங்கள் இருந்தாலும், கடந்த காலத்தினுடைய பயங்கள், குழப்பங்கள், நிகழ்காலத்தினுடைய குழப்பங்கள், பயங்கள் நீக்கப்படுகிறது. எதிர்காலத்தினுடைய பயங்கள், குழப்பங்கள் நீக்கப்படுகிறது. உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் போது என்னுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. என்னுடைய விசுவாசம் உயிர் அடைகிறது என்பதை வேதம் அழகாக சொல்ல முடியுது. நம்பிக்கையோடு கூட வாழணும், அர்த்தத்தோடு வாழணும் அப்படின்னு சொன்னால், நீ உயிர்த்தெழுதலினுடைய செய்தியை நீ கேட்பது மட்டுமல்ல, அதை விசுவாசிக்க வேண்டும். இது உனக்கான செய்தி. இப்பொழுது இந்த நிமிஷத்தில், இந்த நொடிப்பொழுதில் கடவுள் உன்னோடு பேசி கொண்டிருக்கிற இந்த செய்தியை நீ விசுவாசிக்கும் போது உன்னை வாழ வைக்கக்கூடிய, உன்னை நம்பிக்கையான செய்தியாய் உன்னிடத்திலே கடந்து வருகிறது. இதுதான் இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அடுத்து, உயிர்த்தெழுதலினுடைய செய்தியை நீ விசுவாசிக்கும் போது உன்னுடைய பரிசுத்த வாழ்விலே நீ மேலும் மேலும் நீ முன்னேறி செல்ல முடியும். வேதம் அழகாக உற்சாகப்படுத்துகிறது. உயிர்த்தெழுதலுடைய செய்தியை, உயிர்த்தெழுதலை மனிதன் கண்டுபிடிக்கலை, மனிதன் நடப்பிக்கலை. அது யார் நடப்பித்தா அப்படின்னு சொன்ன வரலாற்றில் அது கடவுளே நடப்பித்தார். மனிதன் நடப்பிக்கலைங்க, கடவுளை நடப்பித்தார். நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம் இல்லைங்களா? 11ஆம் மாதத்துலேருந்து 15ஆம் மாதம் வரைக்குமாய் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காவலர்கள் நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு பயந்து திடுக்கிட்டு ஓடி போயிட்டு பிரபுகளுக்கு, அதிகாரிகளுக்கு, ரோம அரசர்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான்? இதை நீங்கள் நமக்குள்ளே போட்டு இதை அப்படியே மூடி மறைச்சிடணும்னு சொல்கிறான். இது நமக்கு மட்டும்தான் தெரியணும், வேறு யாருக்கும் வெளியே சொல்கிறாரு. அவங்களுக்கு பணத்தை லஞ்சத்தை கொடுத்து நாங்கள்லாம் காவல் காத்துட்டு இருந்தோம். அப்போ இயேசுனுடைய சீசர்கள் வந்து சரீரத்தை திருட்டுத்தனமாக தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லி ஊருக்குள்ளே போயிட்டு எல்லா செய்தியும் அப்படி பரப்பிட்டு இருக்கிறான். நாங்கள் காவல் காத்துட்டு இருந்தோம், இயேசுவோட சீசர்கள் வந்து அவர் சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கும் பரவலாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவன் சொன்னதுனால அது பொய்யா ஆகிடுமா? வரலாற்றை மறைக்க முடியுமா? பொய்யா நிரூபிக்கப்பட முடியுமா? இல்லை. இன்றைக்கு வரைக்கும் என்னைக்கு நடந்த சம்பவம் இது? 2026 ஆண்டுக்கு முன்னதாக நடந்த சம்பவம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். உலகம் இருக்கிற வரைக்கும் இது பேசிக்கொண்டே இருக்கும். உயிர்த்தெழுதல் ஒரு மனிதனுக்கு உயிர் நாடியை போன்றது, ஒரு ஆணிவரை போன்றது, ஒரு நங்கூரத்தை போன்றது. விசுவாசிக்க கடவுள் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாராக, உதவி செய்வாராக. ஒரு மனக்கண்களை கடவுள் திறப்பாராக, பரிசுத்த ஆவியானவர் திறப்பாராக. கர்த்தர் தாமே இந்த சிந்தனை நமக்கு ஆசீர்வாதம் தருவார். நாமம் மையப்படுவதாக.